ஒரு விளையாடியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஐபிஎல் 36வது போட்டியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய இரு அணிகளின் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் ஆரம்பமாகியிருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரை 4 சுற்று வெற்றி பெற்றிருந்தார்கள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. ஆகவே தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தேர்வு செய்து குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் கொல்கத்தாவின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக பிலிப் சோல்ட் இன்றைய தினத்தில் ஒரு அதிரடியான துடுப்பாட்டத்தை காண்பித்திருந்தார். 14 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 7, 6 ஓட்டங்கள் 3 அடங்கலாக 48 ஓட்டங்களை பெற்று அரைச்சதத்தை பெறாமல் ஆட்டமிழந்திருந்தார். வெங்கடேஷ் ஐயர் 8 பந்துகளை மாத்திரம் கொண்டு 4 ஓட்டங்கள் 3 அடங்கலாக 16 ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக அணியின் தலைவர் சுரேஷ் ஐயர் 36 பந்துகளை எதிர்கொண்டு பொறுப்புடனும் அதிரடியாகும் 4 ஓட்டங்கள் 7, 6 ஓட்டம் அடங்கலாக 50 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தார். ரிங்கு சிங் 16 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் அடங்கலாக 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு 5வது விக்கெட்டுக்காக 29 பந்துகளில் 40 ஓட்டங்களை 2 வீரர்களும் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். ஆண்ட்ரூ ரசல் 20 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 அடங்கலாக ஆட்டமிழக்காத 20 ஓட்டங்களை பெற்றதோடு ராமன்தீப் 9 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக இறுதி நேரத்தில் அதிரடியாக 24 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆகவே ஆண்ட்ரூ ரசலோடு 16 பந்துகளில் 43 ஓட்டங்கள் இறுதி நேரத்தில் இணைப்பாட்டமாக பெறப்பட்டிருந்தது. காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் மொத்தமாக 6 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 222 ஓட்டங்களை பதிவு செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்தவரையில் பந்துவீச்சு பொறுத்தவரையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் சார்பாக யாஸ் தயால் மற்றும் கேமரூன் கிரீன் தலா 2 விக்கெட்டுகளையும், முகமது சிராஜ் மற்றும் லாக்கி பேகுசன் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும். அதன் அடிப்படையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை பொறுத்தவரை 723 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக விராட் கோலி 7 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டம் 1, 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக அதிரடியாக 18 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் துரதிருஷ்டவசமான முறையில் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். அதன் பின்னதாக வில் ஜாக் 32 பந்துகளில் அதிரடி காட்டி 4 ஓட்டங்கள் 5, 6 ஓட்டங்கள் 5 அடங்கலாக 55 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். ராஜித் படிதர் 23 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டங்கள் 5 அடங்கலாக அதிரடியாக 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும். இந்த 2 வீரர்களிடையே 3வது விக்கெட்டுக்காக 48 பந்துகளை எதிர்கொண்டு 102 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது ஒரு சிறப்பான விடயமாகவும் இந்த போட்டியை விறுவிறுப்பான ஒரு கட்டத்திற்கு இட்டுச் சென்றது. என்றாலும் ஆண்ட்ரூ ரசல் வீசிய அந்த ஒரு பந்து ஓவரிலே 2 வீரர்களும் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்திருந்தார்கள். அதன் காரணமாக தினேஷ் கார்த்திக் இறுதி நேரத்தில் 18 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டம் 3 அடங்கலாகும் 25 ஓட்டங்களோடு 19வது ஓவரில் பந்து வீச்சின் இறுதி பந்தில் ஆட்டம் இழந்திருந்தார். அதன் காரணமாக இறுதி பந்து ஓவரில் ஸ்டாக் வீசிய பந்து ஓவரிலே மொத்தமாக 6 பந்துகளில் 21 ஓட்டங்கள் தேவைப்பட்ட ரீதியில் கரண் சர்மா சிறப்பான ஒரு அதிரடி காட்டியிருந்த அந்த பந்து ஓவரிலே 3, 6 ஓட்டங்கள் அடங்க 20 ஓட்டங்களை பட்டுக் கொடுத்து இறுதி நேரத்தில் 1 ஓட்டம் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பந்து வீச்சை பொறுத்தவரையில் கொல்கத்தா அணி சார்பாக ஆண்ட்ரூ ரசல் 3 விக்கெட்டுகளையும், சுனில் நரேன் மற்றும் ஹர்ஷித் ராணா தலா 2 விக்கெட்டுகளையும், மிச்சல் ஸ்டாக், வருண் சக்கரவர்த்தி தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு துடுப்பாட்டத்தில் 27 ஓட்டங்களையும் பந்து வீச்சு 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிய ஆண்ட்ரூ ரசல் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடிச் செய்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.